ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்நெஞ்சக்காரன் சேனல். வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக அடுப்பில் வானொலி வச்சு வானொலி சூடான ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது சின்ன வெங்காயம் தாங்க போடணும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பே உங்களுக்கு டேஸ்ட்டு தனியாக தெரியுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அது கூடவே நல்ல பச்சை கருவேப்பிலை தலை 2 போட்டுக்கலாம், 2 கொத்து. பச்சை கருவேப்பிலை உங்களுக்கு வெங்காயத்தில் போட்டு வதக்கி ஆட்டும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், வாசமாகவும் இருக்குங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. இதை வதக்கிட்டு நான் இதில் போடுறதுக்காக கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்குறேங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் காரத்துக்காக ஒரு 4-5 வரமிளகாய் போட்டுக்கிறேங்க. நான் மிளகாத்தூள் போட மாட்டேங்க. இது மாதிரி நான் நான்வெஜ் செய்யும்போதெல்லாம் நான் வெங்காயம் வதக்கி அரைக்கும் போது அதில் மிளகாய் போட்டு அரைச்சிக்குவேங்க. இதில் ஒரு 2 பட்டைங்க, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. இது கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி கொத்தமல்லி தூளில் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன். இருந்தாலும் நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் செய்யும்போது நான் வெங்காயம் வதக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வதக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா தான் நம்ம கொத்தமல்லி தூளில் போட்டு அரைச்சோம்னாலுமே அது கொஞ்சம் உங்களுக்கு நாளாக கொஞ்சம் உங்களுக்கு அந்த வாசம் கம்மியாகும், டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு நான்வெஜ் செய்யும்போது வெங்காயம் வதக்கி தான், நம்ம எப்படியா இருந்தாலும் வெங்காயம் வதக்கி தான் அரைப்போம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி தூளில் நாங்கள் ஜீரகம், மிளகு, சரவெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன். கொத்தமல்லி ஒரு தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் கொத்தமல்லி தூள் மிளகாய் போட்டு அரைக்க மாட்டேன், ஏன்னா காரம் எனக்கு சரியாக தெரியாது. அதனால் ஒரு குழம்பு காரம் கம்மியாக போடுவோம், ஒரு குழம்புக்கு அதிகம் போடுவோம். அதனால் நான் கொத்தமல்லி தூள் வரமிளகா போட்டு எப்பயும் அரைக்க மாட்டேங்க, தனியாக அரைச்சி வச்சுக்குவேன். இருந்தாலும் இந்த வரமிளகா உங்களுக்கு இது மாதிரி நான்வெஜ்ஜில் வெங்காயத்தில் போட்டு வதக்கி அரைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க. அது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி எடுத்தாச்சுங்க. நம்ம இப்போ குழம்பு தாளித்து விடலாங்க. அதுக்கு நான் ஒரு குக்கர் தாங்க வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரை வச்சு குக்கர் நல்லா காஞ்ச பின்னாடி நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இது கடலெண்ணெய் நல்லாயிருக்குங்க. ஒரு சிலர் நல்லெண்ணெயும் ஊற்றுவாங்க. இதுதான் கடலெண்ணெய் உங்களுக்கு ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்பு. அது செக்கெண்ணெயாக வாங்கி ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்ச பின்னாடி ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி பழம்லாம் கொஞ்சம் வதங்கி வரணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். முழுசாக பச்சையாக போட்டோம்னா நல்லா இருக்காது. இதுக்கு வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. இதில் இஞ்சி, பூண்டு, கசகசா 3 அரைச்சி வச்சுருக்குறேங்க. ஒரு 2-2.5 ஸ்பூனுக்குங்க. இது கசகசா போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நாட்டுக்கோழி ஹீட்டுங்கிறதுனால கசகசா குளிர்ச்சிங்க. இது உடம்பு குளிர்ச்சி கொடுக்குங்க. ஹீட்டை உங்களுக்கு சட்டில் பண்ணணும். இதுலேயே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்க, அடி பிடிக்காது. கல் உப்பு போட்டிங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு வித்தியாசம் வருங்க. தூள் போட உங்களுக்கு இந்த கல் உப்பு நல்லாயிருக்கும். இதே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாங்க, கட் பண்ணி. இது வதங்கும் போது கொத்தமல்லி தலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இது உங்களுக்கு குளிர்ச்சி கொடுங்க கொத்தமல்லி தலை. இது கோழிக்கறிங்கிறதுனால, நாட்டுக்கோழி கறி எப்பயும் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குங்க. அதனால் இதுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு கசகசா, கொத்தமல்லி தலை தான் கொஞ்சம் சேர்த்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டை சட்டில் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஹீட்டு இருக்காது. இல்லைன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து போட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழியை போட்டு நல்லா வதக்கலாங்க. அப்புறம் கழுவி வச்சுருக்காங்க, உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்காங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அப்படியும் நம்ம மசாலா போடக்கூடாது, கொஞ்சம் வதங்கின பின்னாடி தாங்க மசாலா ஊற்றணும். இப்போ அது இது மாதிரி நல்லா வதங்கணுங்க. கறி வதங்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே கறியை வதக்கி தான் போடணுங்க, நம்ம மசாலா போடணும்.
நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ நம்ம இது வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க, வெங்காயம், கொத்தமல்லி தூள் இதெல்லாம், இப்போ இதை அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதை அப்படி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுவோங்க. ஏன்னா அது குடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே நாங்கள் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்குவோம். தண்ணியாட்டம் ரொம்ப தண்ணியாட்டம் வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுறேங்க. உங்களுக்கு இது மாதிரி யாராவது பழக்கம் இருந்தால் தண்ணி அதிகம் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு 1/2 டம்ளர் 1 டம்ளர் தேவையான அளவு குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இது மாதிரி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நெஞ்சு சளி கரையும், உடம்புக்கு நல்லது. இது நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அதனால் நெஞ்சு சளி கரையும், உடம்புக்கு நல்லதுங்க. காய்ச்சலாக இருக்கிறவங்க குடித்தா ஃபீவர் குறையுங்க. நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் இட்லி காலையில் வச்சுருந்தேங்க. இட்லியும் பச்சரிசி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சரிசி சாதம் இட்லி வச்சுருந்தேங்க. கறியை தனியாக எடுத்து வதக்கிட்டேங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.